அடிக்கடி பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிடாம ஒரு முறை நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. அருமையான பிரியாணி எப்படி செய்து பார்க்கலாமா? இது போல் நல்ல உதிரியான பிரியாணிக்கு சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். சூப்பரான பிரியாணி செஞ்சிடலாங்க. வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கறி நம்ம வேக வைக்கணும். அதுக்கு 2 கிலோ கறி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் மட்டன். அதை ஒரு குக்கரில் நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்க்குற இந்த தூள்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் சேர்க்கணுங்க. இது கூடவே புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான உப்பும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸி ஜாரில் வெங்காயம் 1, மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது போல் எடுத்துக்கலாங்க. தண்ணி அவ்வளோவா ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இதையும் இந்த கறியிலே நம்ம சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு